வணக்கம். இன்னைக்கு கருவேப்பிலை பொடி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை, மிளகா வத்தல், மிளகு, பூண்டு, உப்பு, இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிட்டா போகிறோம். இதை பச்சையாகவே நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி வறுத்து எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்க போகிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு பேசி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு பூண்டு போடுறேன். பூண்டு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாமே லேசாக சூடு தான் பண்ணுறேன், ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அப்புறம் நெய்யில் வறுக்க போகிறோம் எல்லாத்தையும். அதனால் லேசாக எல்லாம் சூடு பண்ணிக்கலாம். இதோடைய மிளகு, மிளகா வத்தல், பூண்டு எல்லாமே கருவேப்பிலை பொடி பண்ணலாங்க. நான் இந்த பூண்டு போட்டு பண்ணுறது வந்து புள்ள பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்ல பாலும் நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுலேயே கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் எண்ணெயெல்லாம் ஒன்றும் விடலைங்க, வெறும் வானிலையில் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இது நல்லா வறுத்து வச்சுட்டிங்கன்னா, இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. இது இப்படியே ஆறட்டும். இந்த உப்பு போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுறேன். கருவேப்பிலை பொடியை நம்ம சூடாக்கி வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் இப்படி திரியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம நெய்யில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சு வதக்கி எடுத்துட்டோம்னா அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கடாயில். அது கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொடியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தோட பசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக புள்ள பெற்றவங்களுக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கும் அந்த தாய்மார்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பூண்டோடு சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க வெறும் கருவேப்பிலை பொடியோ அரைச்சிக்கலாம். இது நெய் வாசனையாக இருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது நெய் ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படியே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும், பொடி பொடியாகிடும். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாகிடும். கருவேப்பிலை பொடியை நெய்யில் போட்டு வறுத்துருக்கேன். நல்லா பொடி பொடியாகிடுச்சு பாருங்க. இதை வந்து ஒரு பாட்டில் போட்டு எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு